பழனியில அவங்க அரசாங்க சார்பில் மாநாடு நடந்துச்சு. அவங்க கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களே ஒரு அனைத்து மக்களுக்காகவும் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அப்படிங்கிறது பெருமைதானது. நீ யாரு கடவுளை மறுக்கிறேன்னு சொல்றதுக்கு? இந்த வீரமணி கும்பல், இந்த திராவிட கும்பல், நாத்திகவாத கும்பல், நயவஞ்ச கும்பல், செத்து போன கும்பல், சிந்தனை அழிவற்ற கும்பல், அழிவுள்ள கும்பல், இவன் யாரு என்று சொல்றது? சரி, நான் கேட்கிற கடவுள் மறுப்பு தாண்டா அவங்க கொள்கை. என்ன மண்ணாங்கட்டிக்கு 40,000 கோயில் நீ வச்சிருக்க? ஏன் உண்டியல் காசு எடுத்து திங்கிற? திட்டங்கள் பெயரால, கட்டிடங்கள் பெயரால, வளர்ச்சிங்கிற பெயரால, பெருந்திட்ட வளாகங்கிற பெயரால அறநிலையத்துடைய காசுகளை ஏன் அள்ளி திங்கிறீங்க? நீங்க சட்டத்தை மீறி ஏன் பண்ற? நாத்திகவாதம் தான் அவன் கொள்கைனா கோயிலை விட்டுட்டு வெளியில போ. நீ கடவுள் இல்லைன்னு பேசுவ பெரியார் திடல போய் இங்க கடவுள் பெறால மாநாடு நடத்தி வசூல் பண்ணி வாயில போடுவ. என்ன உங்க திராவிட மாடல்? திருட்டு மாடலுக்கு பேர் திராவிட மாடலா? வட மாநிலங்கள்ல ராமரை வைத்து அரசியல் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ் கடவுள் முருகனை வைத்து இங்கு பிளவுவாதம் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. சார், நீங்க முருகன் பெயரால மாநாடு நடத்தியது எதுக்கு? அரசியல் பண்ணவா, அவியல் பண்ணவா? திமுக தங்களை இந்து விரோதி இல்லைன்னு காட்டிக் கொள்ளத்தால, நீங்க அரசியல் படுத்தத்தால, அரசாங்கத்தோட தயவுல, அரசாங்கத்தோட காசுல, அறநிலையத்தோட காசுல நீங்க நடத்தல. நீ பண்ணுவது அரசியல். 90% இந்துக்கள் இருக்காங்க, நாங்க மறுக்கலன்னு சொல்றாங்களே. அப்ப இந்துன்னா கெட்ட வார்த்தை பேசுனாங்க. தாசிமான வேசிமான கருணாநிதி பேசினாரு. இவன் அந்த மந்திரி ஒருத்த பொன்முடின்னு ஒரு ஆள் இருந்தான், அவன் சைவமா வைணவமான்னு பேசினான். கண்டிச்சாங்களா அந்த கட்சியில? கண்டிச்சாங்களா சார்? 90% இந்துக்கள் தான். கட்சியில இருந்து கட்சிகளோட துணை பொதுச் செயலாளர் இறக்கிட்டாங்க. அப்புறம் அமைச்சர் அவனை ஜெயில போட்டுருக்கணுமா இல்லையா? அவனை ஜெயில போட்டுருக்கணுமா இல்லையா? என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அவனுக்கு? கண்ட நாயும் எங்க இந்து மதத்தை பத்தி பேசும், நாங்க பொறுத்துட்டு போகணுமா? கட்சியில இருந்து கட்சியில இருந்து வச்சுக்கோ, வைக்காம இப்ப எனக்கு என்ன கவலை? என் சாமிக, என் மதத்தை, என் கோயிலை, என் வழிபாட்டை, என் பண்பாட்டை கேள்வி கேட்டா அவனை நான் எதிர்ப்பேன். அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது.